ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ தாங்க லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோன்னு பார்த்தேன். அதை பார்த்த உடனே இதுக்கெல்லாம் நம்ம தரம் தாழ்ந்து ஒரு வீடியோ பதிலிட்டு இதுக்கெல்லாம் போடணுமா அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா ஊழிக்கிட்டே கிடச்சா கதுக்கிட்டே கிடச்சா அதனால போற போக்கில் ஒரு மிதியை விடலாம் அப்படிங்கிறத வீடியோ பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க, ஓகேவா? யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மில்ட்டுங்கிற மூதேவி தான். அதுதான் கடந்து காலையிலேயே கடந்து கலெக்ட் கிடக்கு. தளபதி விஜயாவுக்கு எதிராக ரொம்ப ஆபாசமா கொச்சையா தரம் தாழ்ந்து நாயா அப்படி இப்படின்னு ரொம்ப கதறுது. இதுக்கிட்ட இதுக்கு திடீர்னாப்புல வெறி பிடிச்சது, ஏன் ஓனர் எழுத்துண்டு போடலையா, எதுக்கு இதுக்கு திடீர்னாப்புல வெறி பிடிச்சது, சோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் முழு வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. முதல்ல இது என்னென்ன பேசுன்னு பார்க்கணும்ல. அதுக்கு என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது விஜயாவை எதுக்கிறதுக்கு திமுகவோ அவனுடைய கூட்டணி கட்சிகள் வீசிக்க இந்த மாதிரி கட்சிகள் தேவையில்லையா, இவங்க போதுமா, நாங்களே போதுண்டா, உனக்கு எங்கிட்ட மோதுடா, முதல்ல நாங்களே வஸ்தான் சண்டைக்கு வாடா அப்படின்ட்டு பயங்கரமா கதறுது. நான் கேக்குறேன், உன்ட்டெல்லாம் மோதி இந்த அறுத்து தள்ளிடுவியா, நீ நான் அவ்வளவு பெரிய ஆளா, நீ எல்லாம் யாரா முதல்ல அப்படின்னு நம்ம கேட்க தோணுச்சு. சரி, இருந்தாலும் இது பயங்கரமா கதறத பார்க்கும்போது ஆபாசமா இந்த தளபதியோட படத்துல பிகில் படம் பார்த்திருப்பீங்களா, அதுல எதிரியோட அந்த பையனை கூப்பிட்டு, என்னடாப்பா வயசாச்சு உனக்கு, என்னடா கெட்டவத்தெல்லாம் பேசிட்டு பெரியவங்க முன்னாடி சொல்லி தெரியலையா உங்க அப்பா அப்படின்னு தளபதியோட தலையை பிடிச்சி மண்டேதுக்கு அடிப்பார்ல அந்த பேஜில. சோ அப்படிதான் அடிக்கணும்னு தோணுது. சோ உங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் தோணி இருக்கும். சரி, அவ்வளவுதான், இதோட ரேஞ்ச் அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா அதுல சொல்லுது, அதாவது நீ முதல்ல யார பேசுற என்ன பேசுற தெரிஞ்சுட்டு ஒழுங்கா வந்து பேசுறா, நாங்க சொந்த அப்பனே நாங்க அப்படிதான் கட்சின்னு வந்துட்டா, நீ எல்லாம் எங்களுக்கு என்ன புரியுதா அப்படின்ட்டு ரொம்ப திறந்தாந்து விமர்சிக்கு. அதாவது சொந்த அப்பனுக்கே மரியாதை கொடுக்காத தருதலை கிட்ட அப்புறம் நம்ம என்ன பேச முடியும்? அதாவது பயங்கரமா ஆபாசமா கெட்ட வார்த்தையில ஒருமையில எதிராளிகளை விமர்சிக்கிறதுக்கு பெரிய பண்பட்ட அறிவோ முதிர்ச்சியோ பெரிய ஞானமோ தேவையில்லை. அது ரோட்ல போற லுச்சா பைய குடிகார பைய கூட பேசுவான். ஆனா பொதுவெளியில எதிரியா இருந்தாலும் தளர்ந்தாழ்ந்து விமர்சிக்க கூடாது, நாகரிகமா பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு பெரிய ஒரு பண்பு தேவை. அதுதான் ஒழுக்கங்கிறது, ஒரு பண்பாடுங்கிறது. சோ அது தளபதி விஜயவல்ட்ட மட்டும் இல்ல, தளபதி விஜயாவுடைய தொண்டர்கள்ட்ட இருக்கு. அதைத்தான் அவர் வந்து தான் தொண்டர்களுக்கு அந்த வழிநடத்த கொண்டு போறாரு. சோ அப்ப இதுலயே தெரிஞ்சிருக்கும் ஒரு தலைவன்னா யாருன்ட்டு. சோ நீங்களே புரிஞ்சுடுங்க, இதுல பார்க்கவே தெரியும். ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி பாருங்க. என்னைக்காவது தமிழை வச்சுக்கிறது வந்து அவங்களுடைய கட்சியில உள்ளவங்க யாரையாவது தரம் தாழ்ந்து எதையா இருந்தாலும் தரம் தாழ்ந்து விமர்சிருக்காங்களா? ஆனா இதுக்கெல்லாம் பாருங்க, சோ ஆலமர கட்சி அவங்களுடைய மேடைகளை இப்படிதான் அவங்களுடைய கொத்தடிமைகள் அடிமையில விட்டு கதற விடுது. சோ இது ஏன் நடக்குது, ஏன் வந்து பாத்தீங்கன்னா ஓனர் இதுக்கு எலும்பு துண்டு போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி நேரத்தை சொல்லியிருந்தேன் வீடியோல, அதாவது தளபதி விஜய் அவர்ல இங்க இருட்டடி பண்ண பாக்குறாங்க, வேற ஒரு மாய வேலை போயிட்டு இருக்கு, ஊடகங்கள்ல விலைக்கு வாங்குறாங்க. சோ அவரை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. சோ இப்ப இதோட அடுத்த கட்ட நகர்வு தான், அடுத்த ஆயுதம் இது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாதுப்பா, சோ எங்க ரேஞ்சுக்கு எல்லாம் விளையாட இந்த பத்தில எங்களுடைய அல்ல கையில அதுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சோ ஒரு மாய வலையை உண்டு கொண்டது தான் இப்போ இந்த முயற்சி பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த அல்ல கைகளை இந்த 200 கொத்தடிமைகளை வச்சு கதற விடுறாங்களா, ஆபாசமா தளபதி விஜய் விமர்சிக்க விடுறாங்களா. சோ இப்போ தளபதி விஜய் உள்ள கட்சியில் உள்ள தோழர்கள் ரசிகர்கள் இவ்வளவு வந்து பதிலடியா போட்டு புலம் முளைப்பாங்க சோசியல் மீடியால. அப்ப இவங்க கடையில வந்து கொஞ்சம் சண்டை நடக்குமா? சோ இதை காரணம் காட்டி இது அப்படியே பெரிய பாத்தீங்களா, விஜயோடைய ரசிகர்கள் இப்படி இவங்களோட சண்டை போட்டு நடக்காங்க, இவங்க ரேஞ்ச்லாம் இதுதான், இவருக்கெல்லாம் ஒரு கட்சி அப்படின்னு ஒரு அதாவது இவங்க ரேஞ்ச் கிடையாதுன்னு காட்ட முயற்சி பண்றாங்க அந்த ஆலமர கட்சி. ஆனா இதே காரணம் என்னன்னா பயம், பயங்கரமா பயம் வந்துட்டு. ஏன்னா நாளுக்கு ஒரு மேனியா தமிழை வச்சுக்கலாம் பயங்கரமா வந்துட்டு வருது, அவருடைய மக்கள் செலவு கூட்டிட்டே வருது. இப்ப அடுத்தாப்புல ஒரு மாநாடு பட போறாரு, களத்துல இறங்கிட்டாரு, ஆர்ப்பாட்டம் இறங்கிட்டாரு, சுற்றி பெற மேற்கொள்ள போறாரு, என்ன ஆக போதோ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பயத்துல என்ன பண்றது தெரியாம இந்த அல்லக்கையில வச்சு கதற விடுது. சோ இப்படி ஒரு வலையை உண்டு போட்டு இருக்கு. சோ எங்க ரேஞ்சுக்கு அவர் கிடையாது அப்படின்ட்டு. இதுல வேற இந்த மூலையை சொல்லுது, முதல்ல நான் நினைச்சேன் ஏன் தகுதிக்கெல்லாம் நம்ம வந்து விஜய பத்தி எல்லாம் பேசணுமான்ட்டு, ஆனா வளர விடக்கூடாதுல்ல, சோ அதனால முதல்ல ஆரம்பத்திலே அடிக்கணும்ல, அப்படியே இவரை அறுத்து கிளி தள்ளிடுவாரு. ஏண்டா இப்ப தளபதி விஜயாவை கண்ணசிட்டா போதும், இங்க என்ன நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ பாத்துட்டு உங்களுக்குமே தெரியும். ஆனா அவர் அப்படி பண்ண மாட்டாரு. ஏன்னா அவரு அதுதான் தளபதி விஜயாவுங்கிறது. சோ தன்னுடைய சுயலாபத்துக்காக எதையுமே பயன்படுத்த மாட்டார் அந்த மனுஷன். இப்பவும் கூட அவர் அந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் முதல்வராகனு ஒரு ஆசை, அது ஓகே. ஆனா இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து அதாவது மத்தவங்க மாதிரி இப்போ நீ உன் குடும்பத்தை பாரு, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பாம ஆரம்பத்துல இருந்தே தனக்காக நின்று அந்த தோழர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், ஒரு அரசியல் ரீதியா ஒரு கட்டமைப்பு பண்ணு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. சோ இதை விட ஏகப்பட்ட சித்துலட்ல அவர் பார்த்தாரு, ஓகேவா? நீங்க படிச்ச ஸ்கூல்ல அவர் ஹெட் மாஸ்டர், ஓகேவா? அப்படிதான் சொல்லணும்னு நினைச்சு. சோ மத்தபடி இந்த மில்ட்டுங்கிற மூதைக்கெல்லாம் நம்ம பெருசா என்ன பண்ணிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் போற வகையில மிஸ்ட் கடந்து போயிட்டே இருக்கு, நக்கலாம். இதுக்கெல்லாம் கோபம்லாம் படவே கூடாது. இது அதுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க? பனையரசுல வாட்ச்மேனே கடந்துட்டு விஜயவல் இங்கே போறாரு அங்கே வரான்ட்டு சோர்ஸ் மூலம் தகவல் சொல்லி இந்த ட்விட்டர்ல வந்து பதிவு போட்டு கிடக்கு. சோ இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வெறி பிடிச்ச மாதிரி கதவுனா, சோ அதுக்கு ஒரு பெரிய ஊத்துண்டா ஓனர் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இப்படி கதை கிடக்குறீங்கன்னு. சோ அவ்வளவுதான் ரேஞ்சி. இது பாருங்களேன், மேடை எதுக்காட்டி போட்டிருக்கு, அந்த மேடை எதுக்காட்டி போட்டிருக்கு, அதை பத்தி பேச மாட்டேங்குது விஜய். அப்ப விஜயவல்ல பத்தி முழுவதுமா அதை முழுக்க அவரை விமர்சிக்கணுங்கிறக்காட்டியே ஒரு மேடையை போட்டு கதவிட்டு கிடங்க. ஏன்னா இது மூலமா பிரபலம் அடையலாம்ல. சோ இவங்களுடைய எஜமானட்ட விசுவாசமா பெரிய ஒரு எலும்பு துண்டா கிடைக்கும், நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டு 4-5 போட்டு கதறுதுங்க. சோ அதுலதான் இந்த மில்ட்டுங்கிற போது இவ்வளவுக்குள்ள பயங்கரமா பேசுது. சோ அதுக்கப்புறம் இந்த மூதேவி பேசும்போது சொல்லுது, நீ எப்படி எத்தனை படம் ஹிட் கொடுத்துட்ட, நீ ஒரே ஒரு டிபேட் கூட வந்து கலந்துக்கேன் பேசி ஜெயிச்சு பாறேன்,
யாரையாவது பத்தி இல்ல சனாதனத்தை பத்தி நீ என்னன்னு பேசிடுறா பாக்கலாம் அப்படிங்கிற பயங்கரமா சவால் விடுது. எனக்கு என்ன தோணுச்சா கேட்ட உடனே இது பேசுறா முக்கால்வாசி டைலாக் யாருக்கு பொருத்தமா இருக்கு கேட்டா இது யார்கிட்ட எலும்பு துண்டு வாங்கிற காட்டி இவ்வளவுக்குள்ள கதறதோ விசுவாசத்தை காட்ட நினைக்கிறோம் அவருக்காகவே பேசுற மாதிரியே இருக்கு. விஜயாவில பேச சொல்லி பேசுறது ஆனா முழுக்க அங்கதான பொருந்தது. ஏய் நீ என்னென்ன கேட்கணும்னு நினைச்சா அதெல்லாம் அங்க கேளு. ஏன்னா தளபதி விஜயோடைய தகுதிக்கு நீ பாத்தீங்கன்னா அதாவது ஒன்ன விட உங்க அப்பனோட அப்பனே அவர் மதிக்க மாட்டாரு. நீ எல்லாம் ஒரு ஆளா? சோ அதனால இதுக்கெல்லாம் பெருசா நம்ம கோவப்பட்டு ரியாக்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. போற போக்கில் நக்கலை 4 மிதி விட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். ஆனா சும்மா கூடாது. அதாவது நம்ம நக்கலை வச்சு செஞ்சுட்டு தான் விடணும். ஏன்னா அப்படிலாம் விட்டுட்டு போக கூடாது. சோ ஆனா பெருசா நம்ம போய் ரியாக்ட் பண்ண கூடாது. ஒரு ஆளே கிடையாதுல்ல. ஆனா இன்னொன்னு நம்ம எல்லாரும் சொல்ல நினைக்கிறேன். அதாவது நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தளபதி விஜயாவுக்கு உண்டான அந்த ஆதரவை நீங்க கொடுக்க தயங்காதீங்க. ஏன்னா இப்ப எல்லாருக்கும் பயம் வந்துட்டு இந்த நேரத்துல உறுதுணையா நிக்கணும். இப்பவும் நம்ம விஜயாவில கைவிட்டது இதுக்கப்புறம் புதுசா யாருமே இங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு பெரிதளவுல இந்த திராவிட கட்சியில அகச்சுற மாதிரி வர முடியாது. அதனாலதான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இங்க திராவிட கட்சியில அகச்சுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா ஒரு சக்தியா தளபதி விஜய் தான் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர் வந்தாரு, அவரை இல்லாம ஆக்கிட்டாங்க. இப்ப விஜய் அந்த இடத்துக்கு வராரு. சோ அதனால இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா எரியுது. எனக்கு என்ன ஒரு ஆசை கேட்டீங்கன்னா நாங்க தான் இங்க எங்க குடும்பம் தான். நாங்க பரம்பரையா எங்க தாத்தா அப்பா நாங்க மகனு நாங்க பேரும் நாங்க தான் ஆளுவோம். இந்த கொத்தடிமைலாம் எங்களுக்கு முழுக்க முட்டு கொடுப்பாங்க. நாங்க அப்படிதான் இறந்தா கொடுத்து வளர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு மிதப்புல இருமாப்புல இருக்காங்கல்ல அவங்கள ஓட விடணும். தமிழ்நாட்டை பிறந்த தமிழ் மகன் யாருக்கு வேணா யாரு வேணா எங்க இந்த தமிழ்நாட்டை ஆளலாம் மக்கள் செல்வாக்கு இருந்தா அப்படிங்கிற நிலைமை உருவாக்கணும். அதுக்காகவாது நீங்க தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த மிதப்பு இருமாப்புல யாருக்கு யாருக்கும் தமிழ்நாட்டா பட்டா போட்டு எழுதி கொடுக்கல. நல்லா சொல்லுகிறேன். சோ திரும்ப நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இங்க பாத்தீங்களா தளபதி விஜயால கொஞ்சம் எதிர்க்க ஆரம்பிச்சுன்னு என்ன மாதிரி நாலாபுரம் உட்காந்துட்டு இந்த கதற சத்தம் வந்துகிட்டே இருக்குன்னு பாத்துட்டு தான் இருப்பீங்க. சோ அந்த மனசுக்கு எல்லாம் இது தேவையா? அவர் நினைச்சா சோபமா இன்னும் பாத்தீங்கன்னா வாசல்ல கிடைக்கிறானுங்க. ஐயோ அவர்கிட்ட ஒரு படம் எனக்கு காசீட்டு வாங்கிடுங்க இத்தனை கோடி நாங்க சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்க அப்படின்ட்டு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசு கட்சி அரசு வந்திருக்காருன்னா சோ இந்த பாத்தீங்கல்ல அவன் மூத்த சந்திரன் நிக்கிற மூதேவிலாம் கதை கிடைக்கு. இதுக்கெல்லாம் ஏச்சு வாங்கணும் பேச்சாலும் அவர்கிட்ட தேவையா? சோ அதெல்லாம் உதவிட்டு அந்த இவ்வளவுக்குள்ள அந்த செல்வாக்கான சூப்பான வாழ்க்கையை விட்டு ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் வந்திருக்காருன்னா கொஞ்சமாவது அவர் சப்போர்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இன்னும் உங்களுக்குள்ளேயே நீங்க சண்டை போட்டு அவர் நடிகர் அவர் கூத்தாடி அப்படிலாம் ஒதுக்கினா ஒண்ணும் பண்ண முடியும். ஏன்னா கூத்தாடியா இருக்கிறவங்க எவ்வளவு பேரு சுகபோகம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்துதான் இருக்கீங்க. அவருக்கு மிஞ்சி போல என்ன ஆசைன்னு நினைக்கீங்க? என்ன முதல்வரா உட்கார்ற ஒரு ஆசை இருக்கு. மத்தபடி என்ன இங்க இருந்து கொள்ளையடிக்க போறாரா பணத்தை? என்ன அதுக்கப்புறம் புகழ் அவருக்கு வேணுமா? இல்ல குடும்பத்துக்கு சேர்த்து கொடுக்க போறாரா? சோ புரிஞ்சுடுங்க. என்ன ஒரு முதல்வராகி நாட்டாள ஆசைப்பட்டு பாரு. இங்க இருக்கிற மத்த அந்த கொள்ளையடிக்கிற இந்த கட்சிகளுக்கு எங்க குடும்பம் தான் இனிமே ஆளணும் அப்படின்னு நினைக்கிற அதுக்கு மத்தியில அவர் எவ்வளவு மேல். அதுக்காக நான் அவர் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஒரு மாற்றத்தை ஒருத்தரால கொடுக்க முடியும் இந்த திராவிட கட்சிகளை மாற்றா அப்படின்னா அது தளபதி விஜயாவால கொடுக்க முடியும். சோ அதனாலதான் நம்ம அவரை ஆதரிச்சிருக்கோம். சோ உங்களுக்கே தெரியும் பாத்தீங்களா என்ன மாதிரி மூத்த சிந்தல் நிக்கிற அந்த மூதைகள்லாம் என்ன மாதிரி கதைட்டு இருக்கு. நாளுக்கு நாள் ஒரு கதை சத்தம் என்ன மாதிரி அதிகரிச்சு நீங்க பாத்துருப்பீங்க. ஏன்னா அவர் வளர்ந்து வர்றாரு. பயங்கரமா செல்வாக்கா மக்களிடையே வந்து வளர்த்து வரதுனால இங்க பொறுக்க முடியல. உடனே அவரை எந்த வகையிலாவது அவங்களுடைய பவர் என்ன பண்ணுவாங்க மிஞ்சி போனா அவரா ஒரு குடும்பத்தை பத்தி ஆபாசமா கொச்சையா விமர்சனம் பண்ணுவாங்க. 4 பேர்ட்ட குடிகார பயிர் மாதிரி இந்த குடிகார பயிர் லுச்சா போயிட்ட கொடுத்து கதை விடுவாங்க. சோ அதான் இப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. சோ இது இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி சில பேருக்கு நடந்துச்சு. இப்ப தளபதி விஜய் நடந்துட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிடுங்க. சோ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு இதுக்கப்புறமும் உங்களுக்கு புரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அதான் நான் சொல்ல நினைச்சேன். சரி ஓகே இன்னைக்கு இந்த மூதேவி கதறதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? உங்களுக்கு நீங்க என்ன ஒரு பதிலடியை இந்த மில்ட்டுங்கிற மூதேவி கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.